வருமான வரித்துறையின் புதிய விதிகளின்படி வீடு வாங்குதல், வங்கியில் பணம் செலுத்துதல் போன்ற 17 முக்கிய நிதி பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 முதல் பான் பெறுவதற்கான விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இன்றைய காலத்தில் பான் கார்டு என்பது ஒரு சாதாரண வரி ஆவணமல்ல. அது உங்கள் நிதி வாழ்க்கையின் மாஸ்டர் கீ போல மாறிவிட்டது. வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி பல முக்கிய பண பரிவர்த்தனைகளுக்கு பான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வீடு வாங்குதல், கார் வாங்குதல், வங்கியில் பெரிய தொகை செலுத்துதல் போன்ற செயல்களில் பான் இல்லாத வேலைகள் நின்றுவிடும். அதனால் பான் கார்டின் முக்கியத்துவம் இப்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது. அரசு குறிப்பிட்டுள்ள 17 முக்கிய பரிவர்த்தனைகளில் பான் அவசியம். வாகனம் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல், புதிய வங்கி கணக்கு திறப்பு, டிமேட் கணக்கு தொடக்கம் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் ஹோட்டல் அல்லது உணவகங்களில் ரூபாய் 50,000 மீறும் பணம் செலுத்தும் போது அல்லது வெளிநாட்டு பயணத்திற்காக ரூபாய் 50,000 மீறினால் கரன்சி வாங்கும்போது பான் தேவை. இதனால் பெரிய பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. முதலீடு மற்றும் சேமிப்பு தொடர்பான பல செயல்களிலும் பான் முக்கியமானதாகும். ரூபாய் 50,000 மீறும் மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட், டெபென்ச்சர் முதலீடுகள் செய்யும் போது பான் கட்டாயம். மேலும் ஒரே நாளில் வங்கியில் ரூபாய் 50,000 மீறினால் பணம் செலுத்தினாலும் அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் பே ஆர்டர் எடுத்தாலும் பான் அவசியம். வாழ்க்கை காப்பீடு பிரீமியம் மற்றும் டிஜிட்டல் வேலட் செலவுகளுக்கும் இந்த விதி பொருந்தும். சொத்து மற்றும் பங்கு பரிவர்த்தனைகளிலும் பான் இன்றி முடியாது. ரூபாய் 10 லட்சத்தை மீறும் நிலம் அல்லது வீடு வாங்குதல், ரூபாய் 1 லட்சத்தை மீறும் அன்லிஸ்டட் ஷேர்கள் வாங்குதல் போன்ற செயல்களில் பான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு நிதி பரிவர்த்தனையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முயல்கிறது. தவறான தகவல்கள் அளித்தால் சட்ட ரீதியான பிரச்சனைகளும் உருவாகலாம். மேலும் 2026 ஏப்ரல் 1 முதல் பான் பெறும் விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளனர். UIDAI வழங்கும் ஆதார் அட்டை மட்டும் போதாது, பிறந்த தேதியை நிரூபிக்கும் ஆவணம் அவசியம். பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அட்டை போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே எந்த பெரிய நிதி நடவடிக்கையும் தொடங்குவதற்கு முன் உங்கள் பான் சரியாக உள்ளதா, ஆதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். இல்லையெனில் ஒரு சிறிய தவறு பெரிய செலவாக மாறலாம்.